உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். ஆண்டியப்பனூர் நீர்த்தேக்க அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீர் செல்லும் 14 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என ஆட்சியர் தர்பகராஜ் பேட்டி அளித்துள்ளார். பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக திருப்பத்தூர் மாவட்டம் ஆண்டியப்பனூர் நீர்த்தேக்க அணை 26வது முறையாக நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆண்டியப்பனூர் அணையில் நீர்வழியும் பகுதியை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர், திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக பெரிதாக எந்த பாதிப்பும் இல்லை. இருந்த போதிலும் கூட ஆண்டியப்பனூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரால் பாம்பாறு அணை அருகே இருக்கும் 14 கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மழையால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்கள் குறித்து வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலம் ஆய்வு நடத்தப்படுகிறது என்று ஆட்சியர் தர்பகராஜ் தெரிவித்தார். வணக்கம். பெஞ்சல் புயல் காரணமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் அனைத்து முன்னேற்பாடுகளும் மிக சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு அதை எதிர்கொண்டு வருகிறோம். தற்போது வரை 2 இடங்கள் தவிர பீமகுளம், வாணியம்பாடி, புதூர் நாடு ஆகிய 2 இடங்கள் தவிர 10 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பெய்த அந்த 2 இடங்கள் தவிர பெருமளவில் பெரிய மழை எதுவும் இங்கு இல்லை. தற்போது வரை சராசரியாக ஒரு 12 சென்டிமீட்டர் வரை பெய்திருக்கிறது, ஒட்டுமொத்தம் அனைத்து இடங்களிலும் சேர்ந்து. ஸோ அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் அனைவரும் கவனமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தவிர இந்த ஆண்டியப்பனூர் நீர்த்தேக்கத்தினுடைய கொள்ளளவு முழு அளவை எட்டியிருக்கிறது, 112 மில்லியன் கன அடி. அது நிரம்பி செல்கிற அந்த ஒரு 16 கிராமங்களுக்கு பாதுகாப்பு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. டம்டம் மற்றும் ஆட்டோக்கள் மூலமாக பொதுமக்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை நிலவரம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பெரிய பாதிப்பு எதுவும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இதுவரை இல்லை. தவிர கட்டுப்பாட்டு அறையின் மூலமாக 24 மணி நேரமும் அலுவலர்கள், அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் களத்தில் இருப்ப